வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு ஒரே வழி யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்காமல் வாழ்வதுதான். அப்படி வாழ்ந்துவிட்டாலே போதும், எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உனக்கானது உனக்கே ஆனது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் என் பிள்ளையே. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளையே மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிச்சயமாக நிகழும். நாளை முதல் நீ திரும்பும் திசையெல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும். ஆம் என் குழந்தையே, உனக்கானது நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. எதற்குமே துணிந்து நிற்க பழகிக்கொள். உனக்கு எல்லாமே அப்பொழுது பணிந்து நிற்கும். ஆம் என் குழந்தையே, உனக்கு எல்லாமே பணிந்து நிற்கும். என் அன்பு பிள்ளையே, கடமைக்காக உன்னிடம் பேசுபவர்களிடம் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்வது உன்னுடைய தவறுதான் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? உனக்கு தேவையான சிலவற்றை கற்றுத் தருவது உன்னுடைய வாழ்வு மட்டுமல்ல என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்வு மட்டுமல்ல, நீ அதிகம் நேசிக்கும் பல பேர் உன்னை சுற்றி இருப்பவர்களும் சில சமயம் உன்னையும் உன் வாழ்வை பற்றியும் புரிய வைக்கிறார்கள் உன்னிடம். என் அன்பு பிள்ளையே, உன்னை வெறுப்பவரிடம் உண்மையான அன்பு கிடைக்கும் என்று எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்காதே. ஆம் என் குழந்தையே, உன்னை உண்மையாய் நேசிப்பவரிடம் ஒருபோதும் வெறுப்பை காட்டிவிடாதே, உமிழ்ந்து விடாதே. யாரோ ஒருவர் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்பதற்காக உன்னுடைய இயல்பையும் தனித்துவத்தையும் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் தினந்தோறும் உனக்கு ஒரு விதமான பாடத்தையும் பலவிதமான பாடத்தையும் கற்றுத்தருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை சுற்றி நடக்கும் எதுவுமே உனக்கு நன்மையாக இருக்கும்படிதான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது கெடுதல் நடக்க விட்டு விடுவேனா உன்னப்பா? நடக்காது என தெரிந்தாலும், கிடைக்காது என புரிந்தாலும், நிறைவேறாது என்று நீ உன் மனம் நினைத்தாலும், மனம் ஏனோ எதிர்பார்ப்பதை மட்டும் நிறுத்தி கொள்ள மறுத்து கொண்டுதானே இருக்கிறது. அப்படியென்றால் நடக்கும் என்று உன் முன் மனம் சொல்கிறது. நடக்கும் என்று நீ நம்பினால் நிச்சயமாக அது நடக்கும் என் பிள்ளையே. முடியும் என்று நம்பினால் நிச்சயமாக அது முடியும். உன் வாழ்வில் அதை முடித்து வைப்பேன் உன் சாயப்பா. இன்று உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பவர்கள், காயப்படுத்தி கொண்டிருப்பவர்கள், உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் ஒரு காலத்தில் உன்னை உண்மையாக நேசித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களே இன்று உன்னை கலங்கடித்து பார்க்கிறார்கள், வேதனைப்படுத்தி பார்க்கிறார்கள் என்றால் உண்மையில் அவர்கள் உன்னை நேசித்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள். நேசித்தது போல உன்னை நம்ப வைத்தவர்கள்தான் அவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை விட்டு சற்று விலகியே இரு. ஆம் என் குழந்தையே, அன்புக்கு எல்லையே கிடையாது என்று நினைத்து யாரிடமும் அதிகமாக அன்பை செலுத்திவிட்டு பின் வருத்தப்படாதே, வருத்தத்திற்கு ஆளாகாதே. ஆம் என் குழந்தையே, எது வந்தாலும் துணிந்து நிற்க கற்றுக்கொள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் துணிந்து நிற்க கற்றுக்கொள். அப்பொழுது உனக்கு எல்லாமே உனக்கு பணிந்து நிற்கும். ஆம் என் குழந்தையே, மகிழ்ச்சிகரமான விஷயம் ஒன்றென்றால் அது ஒருவருடைய சிரிப்புதான். அந்த புன்னகை உன்னிடத்தில் இருந்தால் இந்த உலகில் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. ஆம் என் குழந்தையே, மற்றவர்களுடைய சிரிப்புக்கு நீ காரணமாக இருப்பது மிக மிக புண்ணியமான விஷயம். ஆம் என் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீயாக எதையும் தேடி செல்லாதே.
அதே போல உன்னை தேடி வரும் எதையுமே வெறுக்க நினைக்காதே. ஆம் என் குழந்தையே, யார் உன்னை விட்டு விலகி போனாலும் கூட உன்னுடைய இயல்பு மாறாதவரை உனக்கு எந்த இழப்புமே இல்லை என்பதை புரிந்து கொள். விட்டு கொடுக்கத்தான் இங்கு எவருமே இல்லை. புரிதல்கள் இல்லாமல் விட்டு விலகி செல்ல 1000 பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்வில் ஆசைப்படுவது எல்லாமே இங்கு பல பேருக்கு கற்பனையாகத்தான் இருக்கிறது. அப்படி ஆசைப்படுவது எல்லாமே கிடைத்துவிட்டால் வாழ்வின் சுவாரஸ்யமே இருக்காது. எது எப்பொழுது எப்படி கிடைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது உன்னை படைத்த அந்த இறைவன் என்பதை தெரிந்து கொள். உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கிடைக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி உன்னை படைத்த இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய நிறைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் உன்னுடைய சந்தோஷம் உன் வாழ்வில் நிறைந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள். வாழ்வு உனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற மிகப்பெரிய முதலீடு என்ன தெரியுமா? உன்னுடைய நேரம் மட்டுமே. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என் பிள்ளையே. வாழ்வில் ஒன்றை சரி செய்ய முடியாத நேரத்திலும் கூட, எதையும் சகித்து கொள்ளாத முடியாத சூழ்நிலையிலும் கூட உனக்கு நீயே பொய்யாக சொல்லும் ஆறுதல் வார்த்தைதான் இதுவும் கடந்து போகும் என்பது. உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதே இல்லை என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு செயல்படு. இந்த உலகில் கடினமானவை நிறையவே இருக்கிறது. முடியாதது என்று எதுவுமே கிடையாது. முடியாதது என்று எதுவுமே இல்லை என் பிள்ளையே. நீ உயர நினைக்கும் பொழுது உதவி செய்ய யாருமே இல்லையே என்று வருந்தாதே. உன் பலமே நீ தனியாக நிற்பதுதான் என்பதை உணர்ந்து செயல்படு. உனக்கு வெற்றி நிச்சயமாக உன் சாயப்பா நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ பலம் உள்ளவராக இருக்க விரும்பினால், பலம் மிக்கவராக மாற விரும்பினால், முதலில் உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை நீயே தெரிந்து கொண்டு அதை உன்னிடத்திலிருந்து தூர எறிந்துவிடு. உன்னுடைய பலவீனங்களை கொண்டு யார் வேண்டுமானாலும் உன்னை அசைத்துவிட முடியும். கவனமாக இரு என் பிள்ளையே. உனக்கான மாற்றம் வரும் பொழுது தேவையில்லாமல் உன் மனதை போட்டு வீணாக குழப்பிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே என் பிள்ளையே. இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிடவே மாட்டேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் கூட உனக்கு உதவப் போவது உன் சாயப்பா நானே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். உன்னிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். அதன் பிறகு 100 மடங்கு பலனை தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கட்டாயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கான குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன். அது என்னுடைய கையில்தான் இருக்கிறது. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் உடனே மனம் நொந்து போய் கலங்கி நிற்காதே. உன்னை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதைவிட பொக்கிஷமானவர்கள் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. இன்று நீ சிரித்துக்கொண்டே இருக்க, பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே உன்மீது திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி ஒரு செயலை கூட செய்து விடாதே. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நல்ல காலம் வந்துவிட்டது.
நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இது நாள் வரை என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நகருமா என்று நீ நினைத்து கொண்டிருந்த எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே சுபமாகவே நடக்கப் போகிறது. உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்த யாரும் வீண் போக மாட்டார்கள். நான் அவர்களை விட்டுவிடவும் மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாகும். ஆனால் கிடைத்தே தீரும். ஏனென்றால் வெற்றி என்பது எல்லோருக்குமே பொதுவானதுதான். கிடைக்கும் நம்பிக்கையோடு கிடைக்கும் என்று விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தால், தம் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றி நம்மை வந்து சேரும். எல்லோருக்குமே அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சமயம் ஒரு எறும்பும் பறவையும் தங்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்து கொண்டன. யார் முதலில் சென்று வானுயர்ந்த மலையை தொடுவது என்பதுதான் இருவரின் பந்தயம். பறவை எறும்பை பார்த்து மிக ஏளனமாக சிரித்துவிட்டு மலையை நோக்கி பறக்கத் துவங்கியது. வெகு சீக்கிரத்திலேயே பறவை மலையின் உச்சியை தொட்டும் விட்டது. மலை உச்சிக்கு சென்ற பறவை மேலிருந்து கீழே இருக்கும் எறும்பை தேடியது. அப்போது எறும்பு மலையடிவாரத்திலிருந்து பாதி தூரத்தை கூட தொடவே இல்லை. எறும்பை பார்த்து பறவை கூறியது, எனக்கு முதலிலேயே தெரியும், வெற்றி எனக்குத்தான் என்று கூறியது. பறவையிடம் ஒரு சிறு எறும்பு போட்டியிடலாமா? நீ என்னோடு போட்டி போடுவதற்கு தகுதியானவர் தானா என்பதை முதலில் சிந்தித்து பார்த்தாயா என்று கேட்டது. எறும்பை பார்த்து கேலியும் செய்தது பறவை. கேலி செய்து நகைத்ததும் விட்டது பறவை. வெகு நாட்கள் கழித்து எறும்பின் விடாமுயற்சியால் ஒரு நாள் எறும்பு அந்த மலையின் உச்சியை சென்றும் அடைந்தது. அப்போது அந்த பக்கமாக மலையை கடந்து சென்ற பறவை மலை உச்சியில் இருக்கும் எறும்பை மிக ஆச்சரியமாக பார்த்தது. அப்போது பறவையை பார்த்து எறும்பு கூறியது, பறவையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாக கிடைத்தாலும் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்ளும்படிதான் கிடைக்கும் என்று கூறியது அந்த எறும்பு. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும், வெற்றி ஒரு நாள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சந்தோஷமாக அந்த எறும்பு கூறியதை கேட்ட பறவை தலை குனிந்தது. நாமும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமக்கான வெற்றி அடியாக இருக்கும்படி இறைவன் பார்த்து கொள்வார். நிச்சயமாக வெற்றியை நம்பசம் ஆக்குவார். வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். இன்று கிடைக்கவில்லை என்றால் மற்றொரு நாள் நிச்சயமாக வெற்றி நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியோடும் பயணத்தை மேற்கொண்டே இருக்க வேண்டும். போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை சுலபமாக அடையலாம். வாழ்க்கையை மிக ஆனந்தமாக வாழ்ந்தே காட்டிவிடலாம். மகிழ்ச்சியான தருணம் ஆரம்பமாக போகிறது. வாழ்வின் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாக போகிறது. நாளை விடியலில் நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம். மிக ஆனந்தமாக
எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். அந்த மாய வலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஒரு திட்டம் வகுத்து விட்டேன் உன் சாயி தேவா. நன்றாக சிந்தித்துப் பார் என் குழந்தையே. குறிப்பிட்ட அந்த நபருக்கு நாம் எந்த தீங்கும் செய்திருக்கவே மாட்டோம். ஆனால் தொடக்கத்திலிருந்து நம்மை எதிரிகளாகவே அவர்கள் பாவித்து நமக்கு எதிராகவே அனைத்து காய்களையும் நகர்த்தி கொண்டே வருவார்கள். நமக்கு கஷ்டங்கள், சங்கடங்கள், சோதனைகள், மன வருத்தங்கள் இப்படி அனைத்தையுமே ஒவ்வொன்றாக தந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நமக்கு எதிராகவே அனைத்து காரியங்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி எல்லோர் வாழ்விலும், உன் வாழ்விலும் சரி, யார் வாழ்விலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைவரது வாழ்விலும் சரி, ஏதாவது ஒரு எதிரி, இப்படியாப்பட்ட துரோகி இருக்கத்தான் செய்வார்கள். குழந்தையே, அப்படியாப்பட்ட உன்னுடைய எதிரிகளிடம் நீ அதிகமாக கோபப்படுகிறாய். அப்படி இல்லையென்றால் அந்த எதிரிகளிடம் இருந்து தைரியமாக பேசிவிட்டு பின்னால் வந்துவிட்டு அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய். நீ அவர்களிடம் கோபமாக பேசுவதாலேயோ, அவர்களிடம் கோபமாகவும் தைரியமாகவும் இருப்பதைப் போல் காட்டிவிட்டு பின்னால் வந்து அழுவதாலேயோ உனக்கு என்ன நடந்து இருக்கிறது? யோசித்துப்பார். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நம்மளுடைய பயமும் கவலையும் கண்ணீருமே எதிரிகளின் பலமாக மாறிவிடுகிறது. அப்படி மற்றவர் மேல் நீ கோவப்பட உன் மூளை அப்படியே நின்றுவிடும். எதை பற்றியுமே யோசிக்க உன் மனது செயல்படவே படாது. அந்த நேரத்தில் உன்னுடைய எதிரி வெகு சுலபமாக உன்னை தோல்வியடைய செய்து விடுவார். எனவே உன் துரோகி, உன் எதிரி உனக்கு என்ன செய்தாலும் அதை பார்த்து பயப்படாமல், கோபம் கொள்ளாமல், கண்ணீர் சிந்தாமல், அவ்வளவுதான் போய்விட்டது என்று உன் மனதால் கூட நினைக்காமல் உன் துரோகியையும் உன் எதிரியையும் பார்த்து ஒன்றே ஒன்று செய்து விடலாம். அதுவென்னவென்றால் புன்னகைத்தான். கர்வமாக, மிக தைரியமாக உன் முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு உன் எதிரியை பார்த்து ஒரு புன்னகை செய். அப்பொழுது அந்த பயம், அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த சங்கடம் எல்லாம் உன் எதிரிக்கு வந்துவிடும். நிச்சயமாக உன்னை தாக்கவே தாக்காது. உன் எதிரிகளிடம் எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்குமாறு காட்டிக்கொண்டாலே போதும், உன்னை நெருங்க யாருமே பயப்படுவார்கள். உன்னை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. நீ உன் சாயப்பாவின் பிள்ளை அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையை தோற்கடிக்காமல் பார்த்துக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே உனக்கு வரும் சுமைகளைக் கண்டு பயந்து விடாதே. சிந்தனை செய்து கொண்டே இரு. என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசித்து கொண்டே இரு. யார் என்ன பேசினாலும் அதை துளி கூட காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னை மட்டும் எப்பொழுதும் நம்பு. உன்னை நம்பு, உன் மனதை நம்பு. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை. நான் விழாமல் வாழ்ந்துவிட்டேன் என்பது பெருமையல்ல, வெற்றியும் அல்ல. விழுந்தாலும் எப்படி தன்னம்பிக்கையோடு எழுந்து அந்த வெற்றியை பிடித்தேன் என்பதுதான் வாழ்க்கையின் சூட்சமமே அடங்கி இருக்கிறது குழந்தையே. எனவே விழுந்துவிட்டால் துவண்டு விடாமல்
அப்படியே உட்கார்ந்தும் விடாமல் கண்ணீர் சிந்தாமல் வாழ்க்கையே போய்விட்டது என்று எண்ணாமல் எழுந்து கம்பீரமாக வீர நடைப்போடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வருவேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை கைதூக்கி நல்ல வழியில் உன்னை அனுப்பி வைப்பேன். உன் அருகிலேயே நானும் வந்து கொண்டே இருப்பேன். உன் இலக்கை அடைய நான் என்ன வேலைகளெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன் என் பிரியமான குழந்தைக்காக. இந்த வாழ்க்கை ஒரே முறைதான். அதுவும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கை கிடைத்திருப்பதும் இந்த ஒரு முறைதான். அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ கற்றுக்கொள். பொறுமை ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதேபோல் பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததே இல்லை. நாம் கேட்காமலேயே இத்தனை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தந்த இறைவன் நாம் கேட்கும் சிலவற்றை தருவதே இல்லை. நமக்கு எப்பொழுது எதை தர வேண்டும், எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பது அவருக்கு, நம்மை படைத்தவருக்கு நன்றாகவே தெரியும். நமக்கு நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டே இரு. நேரம் பார்த்து இறைவன் நமக்கு தரும் பொழுது அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து அவருக்கு நன்றி சொல்வதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. கவலை வந்துவிட்டாலோ, சோதனை வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்ந்துவிட்டாலோ உயிரை மாய்த்து கொள்வது என்பது பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாகவும் இருக்காது, முடிவாகவும் இருக்காது. எனவே என் குழந்தையே, சிந்தித்து செயல்படு. தோல்விகளை கண்டு அஞ்சாதே, அதை எதிர்த்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நான் இருக்கிறேன் குழந்தையே. உனக்கு தைரியமாக வாழ்க்கையில் நடை போட்டு கொண்டே இரு. நம்மை புரிந்து கொள்ளாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி நம்மை பற்றி புரிய வைப்பதை விட மற்றவர்களின் புரிதல் படி அவர்கள் விருப்பப்படியே புரிந்து கொள்ளட்டும், நினைத்து கொள்ளட்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் நீ சொல்லப்படும் விளக்கம், உன்னை நிரூபிக்க நீ சொல்லும் அந்த வார்த்தை எளிதில் புலப்படாது. உன் வார்த்தையும் அவர்களுக்கு கேட்கவே செய்யாது, அர்த்தமற்றதாகவே இருக்கும். எனவே மற்றவர்களுக்கு நீ நல்லவர் என்று நிரூபிக்க அவசியமே இல்லை. உன் மனதிற்கு நீ நல்லவராக இருந்தாலே போதும், நீ நிச்சயமாக வாழ்வில் ஜெயிப்பாய். குழந்தையே, உன்னுடைய உழைப்பு உண்மையாக இருந்தால் உன்னுடைய உயர்வும் நன்மதிப்பும் செல்வமும் செல்வாக்கும் எல்லாம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. மகிழ்ச்சியை விட உனக்கு இப்பொழுது மறதிதான் மிக முக்கியமாக தேவையிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ உனக்கு நடந்ததை, கடந்த கால நிகழ்வுகளை முதலில் மறந்துவிடு. அதுதான் உன் மனதிற்கு மிக முக்கியமாக தேவை.